உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாமோலி மாவட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நதி அலக்நந்தா. இதுக்கு நிறைய புராதன சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த அலக்நந்தா நதி இமயமலை அடிவாரத்தில் சடோபந்த் அப்புறம் பாகிரத் காரக் பனிப்பாறைகளில் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. இது அங்கே இருக்கிற மனாங்கிற சின்ன கிராமத்து வழியாக போய் அங்கே கொஞ்சம் தள்ளி அதோட துணை நதியான சரஸ்வதி கூட ஒன்று சேருதுன்னு சொல்லுவாங்க. இந்த அலக்நந்தா நதி உற்பத்தியாகி ஓடி வர்ற முதல் 15 கிலோமீட்டர் ரொம்ப வேகமாக பாயும். அதில் குறிப்பிட்ட 3 கிலோமீட்டர் தூரம் அதிவேகமாக பாயும்னு சொல்லுவாங்க. சாதாரண மனுஷங்களால் அதில் இறங்கி நீராடவும் முடியாது, அதோட வேகத்துக்கு ஈடு கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையை சொல்லணும்னா இதுதான் உலகத்திலேயே வேகமான நீரோட்டம் இருக்கிற நதின்னு நம்புகிறாங்க. இந்த மனா கிராமத்தை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஒரு பழமையான நம்பிக்கை இருக்குது. அதாவது புராண காலத்தில் சிவனால் வெட்டப்பட்டதாக சொல்லப்படுற பிரம்மாவோட 5வது தலை இந்த குறிப்பிட்ட நதியோட ஆழமான பகுதியில், அதாவது அதிவேகமாக பாயிற இடத்துல இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த காலத்து பெரியவங்க நம்ம மக்களோட நம்பிக்கையை திருப்தி பண்ணுறதுக்காகவும் அந்த பிரம்ம கபாலத்தை சுயநலத்துக்காக யாரும் தேடி அலையக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தினால அந்த பிரம்ம கபாலம் ஒரு பெரிய பாறையாக உருமாறி அந்த அலக்நந்தா நதியோட அடிவாரத்தில் இருக்கிற பத்ரிநாத் கோவிலில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போவும் நிறைய பேர் அந்த இடத்துல போய் இறந்தவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணால் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு நம்புகிறாங்க. புராண கதையில் சிவன் பிரம்மாவோட 5வது தலையான கழுத தலையை வெட்டிட்டாருன்னோ அது அவரோட கையில் ஒட்டிக்கிட்டதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு பிச்சாடனராக அல்லாடினாருன்னு சொல்லுவாங்க. சிவன் பிரம்மாவோட தலையை வெட்டினதுக்கு பார்வதியும் ஒரு காரணம்னு நினச்ச சரஸ்வதி பார்வதி தேவிக்கும் சாபம் கொடுத்துட்டாங்கன்னு நம்பப்படுது. கடைசியில் சிவன் காசிக்கு போய் அன்னபூரணி கையால் பிச்சை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு சாப விமோசனம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. இது வட இந்திய பக்கத்தில் இருக்கிற நம்பிக்கை. சரி, இப்போ நம்ம பக்கம் இருக்கிற நம்பிக்கையை பார்ப்போம். கொள்ளையடிக்கிறத குலத்தொழிலாக கொண்ட ஒரு அரச வம்சத்தில் பிறந்தவர் கல்வி காத்தான். அவருக்கு அந்த குலத்தொழில் பிடிக்காமல் போனதுனால தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி காட்டுக்குள்ளே வந்துடுறாரு. இரவு நேரத்தில் மிருகங்களுக்கு பயந்து ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. அப்போ சரஸ்வதியோட சாபத்தால் அலைஞ்சிக்கிட்டு இருந்த பார்வதி தேவி அகோர ரூபத்தோடு அந்த காட்டுக்கு வர்றாங்க. இவர் அந்த அம்மனோட அகோர ரூபத்தை பார்த்து பயப்படுறாரு. அப்போ அந்த அம்மன் இவரை பார்த்து, பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் கல்வி காத்தான் கண் விழிச்சு பார்க்குறப்ப அம்மன் அங்கே மணல் புத்து ரூபத்தில் அங்காள பரமேஸ்வரியாக இருக்கிறத பார்க்குறாரு. உடனே அவர் அந்த அம்மனுக்கு மண்ணாலேயே கோவில் கட்டுறாரு. அதே மாதிரி அங்கே மேய்ச்சலுக்கு வர்ற பசுமாடுங்க கிட்டேருந்து பாலை கறந்து அம்மனுக்கு தினமும் படைக்கிறாரு. ஒரு நாள் அவர் பாலை கறந்து வைக்கிறப்ப அந்த நுரை மஞ்சள் நிறத்தில் ஆடை மாதிரி ஆகிடுது. பால் நல்லா இருக்கோ இல்லையோன்னு சந்தேகப்பட்டு அந்த மஞ்சள் நிற பாலாடையை எடுத்து வாயில் வச்சு சோதனை பண்ணி பார்க்குறாரு. அப்புறமா ஐயையோ, அம்மனுக்கு கொடுக்குற பாலை எச்சில் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தத்தில் தன் கை விரல்களையும் நாக்கையும் வெட்டிக்கிறாரு. அந்த ரத்தம் மண்புத்து மேலே பட்ட உடனே அம்மன் அங்கே தோன்றி அவருக்கு திரும்பவும் கை விரல்களையும் நாக்கையும் நல்லபடியாக ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அம்மன் அவருக்கு தெய்வ சக்தியை வரமாக கொடுக்குறாங்க. அவருக்கு அதில் இருந்து பாலாடை உண்ட மன்னன் அப்படிங்கிற பேர் வந்துடுது. அதுவே காலப்போக்கில் பாலாடை உண்ட அரசன் அப்படின்னு மாறிடுது. நம்ம ஆளுங்க வாயில தான் தமிழ் விளையாடுமே, அதனால் கொஞ்ச காலத்தில் அதையே பாவாடை ராயன்னு மாற்றிட்டாங்க. இப்போ அந்த அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு பிச்சாடனாரா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த சிவபெருமான் வராரு. அந்த சமயம் அங்காள பரமேஸ்வரி சிவன் கையில் இருந்த கபாலத்தில் சுவையான உணவை போடுறாங்க. எல்லாத்தையும் அந்த கபாலமே விழுங்கிடுது. இப்போ மகாலட்சுமி ஒரு யோசனை சொல்கிறாங்க. அதன்படி அங்காள பரமேஸ்வரி 3வது கவலத்தை கை தவறின மாதிரி கீழே போடுறாங்க. அந்த உணவோட சுவையால் கவரப்பட்ட பிரம்ம கபாலம் அதை சாப்பிட சிவனின் கையை விட்டு கீழே போகுது. அப்போ அந்த அங்காள பரமேஸ்வரி விஸ்வரூபம் எடுத்து பிரம்ம கபாலம் திரும்ப சிவன் கைக்கு போகாத மாதிரி அதை தன் காலால் மிதித்து பூமிக்குள்ளே அனுப்பிடுறாங்க. இந்த நிகழ்வை தான் மயான கொள்ளை திருவிழாவா தமிழ்நாட்டில் கொண்டாடுறாங்கன்னு புராண கதைகள் சொல்லுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.